வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற உணவே மருந்தில் பீட்ரூட் பற்றி பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை நம்ம எப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டாகவும் செய்து சாப்பிட்லாம், சாறு எடுத்து பூரி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காத ஒரு காய் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பீட்ரூட்டு தான். இதில் ஸ்வீட் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இதில் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இதை குழந்தைங்களுக்கு அன்றாட இதை கொடுத்து வந்தீங்கன்னா நினைவாற்றல் அதிகமாக கூட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது மலச்சிக்கலை போக்கும், முட்டி வலியை போக்கும். நம்ம பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கை கால் வலி, முட்டி வலியெல்லாம் போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதை அன்றாட எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ராலே வராது. இது போக்கக்கூடியது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த பீட்ரூட். இதை பற்றி நம்ம எப்படி சாப்பிட போகிறோங்கிறத நான் இப்போ வீடியோ போடுறேன். பீட்ரூட் பூரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.